வணக்கம் நேயர்களே, இன்று அக்ஷயம் சேனல் வாயிலாக மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இதிகாசங்கள் என்றால் இது உண்மையில் நடந்தது என்பது பொருள். இரண்டு மாபெரும் இதிகாசங்களான ராமாயணம், மகாபாரதம். அதில் மகாபாரதத்தில் ஒரு சுவையான தகவலை உங்களிடம் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி. மகாபாரதத்தில் ஸ்ரீகிருஷ்ணர் ஏன் சூதாட்டத்தை தடுக்கவில்லை? கிருஷ்ணர் தானே கூறிய அதிர்ச்சியும் தத்துவமும் நிறைந்த பதில். மகாபாரத போரில் அர்ஜுனனுக்கு ஸ்ரீகிருஷ்ணன் தேரோட்டியாக இருந்தார் என்பது உலகம் மறைந்த உண்மையானால் அதே பாரத காவியத்தில் கிருஷ்ணருக்கும் ஒரு தேரோட்டி இருந்தார். அந்த பெருமைமிக்கவர் உத்தவர். கிருஷ்ணர் குழந்தை பருவத்தில் இருந்த காலத்தில் இருந்தே அவருடன் இருந்து அவரின் ஒவ்வொரு செயலையும் உன்னிப்பாக கவனித்து வந்தவர் உத்தவர். ஆனால் கண்ணனின் பல செயல்கள் உத்தவருக்கு புரியாத புதிராகவே இருந்தது. அவை குறித்து அவர் ஒருபோதும் நேரடியாக கேட்கவில்லை. மகாபாரத போர் முடிந்து பல ஆண்டுகள் கடந்தன. ஸ்ரீகிருஷ்ணரின் அவதார பணி முடிவை நோக்கி சென்றது. ஒரு நாள் கண்ணன் உத்தவரை அழைத்து சொன்னார், உத்தவரே, இந்த அவதாரத்தில் பலரும் என்னிடம் வரங்கள் கேட்டு பெற்றனர். ஆனால் நீ மட்டும் இதுவரை உனக்காக ஒன்றையும் என்னிடம் கேட்கவில்லை. எனவே இப்போது உனக்கு வேண்டியதை கேட்டுக்கொள். அதை நிறைவேற்றிய பிறகே நான் என் அவதாரத்தை முழுமையாக்க விரும்புகிறேன் என்றார். உத்தவருக்கு தனக்கென எதையும் கேட்க விருப்பமில்லை. ஆனால் கண்ணனின் வாழ்க்கையில் அவர் கண்ட சில முரண்பாடுகள் அவரின் உள்ளத்தை உறுத்தி கொண்டே இருந்தன. அதனால் உத்தவர் துணிந்து கேட்டார், இறைவா, உன்னோடு நான் வாழ்ந்த வழி ஒன்று, நீ உலகுக்கு காட்டிய வழி ஒன்று. உன் செயல்கள் எனக்கு இன்னும் புரியாத புதிராகவே உள்ளது. அதன் விளக்கமே எனக்கு நீ தரக்கூடிய வரமாக இருக்கட்டும். கண்ணன் புன்னகையுடன், கேள் உத்தவா, உன் சந்தேகத்தை தாராளமாக கேள். உத்தவர் கேட்கத் தொடங்கினார். கண்ணா, நீ பாண்டவர்களின் உயிர் தோழன். அவர்கள் உன்னையே நம்பி வாழ்ந்தவர்கள். அப்படி இருக்க இந்த மகாபாரத போருக்கே அடித்தளமாக அமைந்த அந்த சூதாட்டத்தை நீ ஏன் தடுக்கவில்லை? நீ தர்மரிடம் சென்று சூதாடாதே என்று சொன்னால் அவர் கேட்டிருப்பாரே. அதை கூட செய்யவில்லை என்றால் சூதாட்டம் தொடங்கிய பின்பாவது உன் சக்தியால் தர்மரின் பக்கம் பகடி விழும்படி செய்திருக்கலாமே. அப்போது அவன் செல்வத்தை இழக்கவும் இல்லை, நாட்டையும் இழக்கவில்லை, தன்னையும் இழக்கவில்லை. அதற்கு பிறகு அவன் தம்பிகளை பணியம் வைத்து தோற்றானே, அதையும் நீ தடுக்கவில்லை. அதற்கு பிறகும் ஐவருக்கும் பொதுவான திரௌபதியை தர்மன் பணியம் வைத்த பிறகாவது நீ தலையிட்டிருக்கலாமே கண்ணா. அவளை ஆண்கள் நிறைந்த சபையில் அவமானித்த பிறகு எஞ்சிய மானம்தான் ஏது? ஆபத்தில் காப்பவன் தானே கடவுள். அப்படியானால் பாண்டவர்கள் ஆபத்தில் இருந்தபோது நீ ஏன் வரவில்லை கண்ணா? இது தர்மம் எங்கே இருக்கிறது கண்ணா? உத்தவர் கண்கள் கலங்கின. உத்தவரின் கேள்விகளை பொறுமையாக கேட்ட கண்ணன் ஒரு மௌன புன்னகையோடு சிரித்தபடியே பேசத் தொடங்கினார். உத்தவா, இந்த உலகில் விவேகம் உள்ளவனே வெற்றி பெறுவது நியதி. சூதாட்டத்தில் துரியோதனன் விவேகத்தோடு செயல்பட்டான். அதனால் அவன் வெற்றி பெற்றான். அவன் தன் ஆஸ்திகளை பணியம் வைத்து சகுனியின் மூலம் பகடை காய்களை உருட்டினான். ஆனால் தர்மனோ தன் பங்கு ஆஸ்திகளை பணியம் வைத்தாலும் என் மைத்துனன் கண்ணனே என் பெயரில் பகடை உருட்ட வேண்டும் என்று விவேகத்தோடு என்னை அவன் அழைக்கவில்லை. அவன் அவ்வளவோடு நிறுத்தவில்லை. இந்த சூதாட்ட மண்டபத்திற்கு கண்ணன் வந்துவிடக் கூடாது என்று மனதிற்குள் கூட வேண்டிக் கொண்டான். அவன் மன விருப்பமே என்னை அங்கு வர முடியாதபடி கட்டி போட்டது. கண்ணன் தொடர்ந்தால், ஐவரில் ஒருவர் கூட என்னை அழைப்பார்களா என்று நான் சூதாட்ட மண்டபத்தின் வெளியே காத்திருந்தேன். ஆனால் அர்ஜுனன், பீமன், நகுலன், சகாதேவன் அனைவரின் துரியோதனனை திட்டுவதிலேயே மூழ்கினர். என்னை அழைக்க மறந்தனர். திரௌபதியும் கூட தன் பலத்தின் மீதே நம்பிக்கை வைத்து துச்சாதனனிடம் போராடினாலே தவிர என்னை அழைக்கவில்லை. இறுதியில் அவள் ஆடியை தொட்ட பிறகு அவள் ஹரிஹரி அபயம் கிருஷ்ணா என்று அழைத்தாள். அழைத்தவுடனே நான் சென்றேன். அவள் மானம் காத்தேன். இதில் என் தவறு எங்கே உத்தவா? உத்தவர் மீண்டும் கேட்டார். அப்படியானால் யாராவது அழைத்தால் மட்டுமே நீ செல்வாயா கண்ணா? தர்மத்தை நிலைநாட்ட நீயாகவே அங்கு சென்றிருக்கலாமே. கிருஷ்ணன் மென்மையான புன்னகையுடன் சொன்னார். உத்தவா, நான் மனித வாழ்க்கையில் குறுக்கிடுவதில்லை. அவரவர் பாவ புண்ணியத்தின் பலனி அவர்களின் வாழ்க்கையை அமைக்கிறது. நான் மனிதர்களின் வாழ்க்கையில் நடைபெறுவதை பார்த்து நிற்கும் சாட்சி பொருளாகவே இருக்கிறேன். உத்தவர் கேட்டார். அப்படியானால் மனிதர்கள் தவறு செய்து கொண்டே இருப்பார்களா? நீ பார்த்து கொண்டே இருப்பாயா? கண்ணன் சிரித்தபடியே சொன்னார். உத்தவா, நான் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறேன்.
என்பதை மனிதர்கள் உணர்ந்தால் அவர்கள் தவறு செய்வார்களா? தருமன் நன்று கண்ணன் அனைத்தையும் காண்கிறான் என்பதை உணர்ந்திருந்தால் கண்ணன் இந்த மண்டபத்திற்கு வரக்கூடாது என்று மனதிற்குள் வேண்டியிருப்பானா? இந்த தத்துவ வார்த்தைகளை கேட்ட உத்தவர் மெய்மறந்து விட்டார். இதனால் தான் கண்ணன் அர்ஜுனனின் இடத்தில் நின்று போர் புரியவில்லை, தேரோட்டியாகவே இருந்து வழி நடத்தினார். மனிதனின் கர்மத்தை மனிதனே நிறைவேற்ற வேண்டும் என்பதற்கான உயிர்ப்பான விளக்கமே இது. கடவுள் நம்மோடு இருக்கிறார், ஆனால் நம்முடைய அழைப்பின்றி அவர் வாழ்க்கையில் தலையிட மாட்டார். கர்மத்தின் பாதையை மனிதன் தானே தேர்வு செய்கிறான். என்ன நேயர்களே, இன்றைய தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? இன்னும் ஒரு சுவையான தகவலோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.